ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா லைவாக பேச வைக்கவோ அண்ட் பார்த்தீங்கன்னா பாட வைக்கவோ எப்படி பண்ணுறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியாக எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட குவாலிட்டியாக இல்லைனா அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெமினி இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோவை சூஸ் பண்ணி நீங்கள் இதில் என்ஹான்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்ததை விட பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சேவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் ஆகி கேலரியில் சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒன்ஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் அகெயின் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இதில் சர்ச் ஐக்கானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீம் ஸ்பேஸ் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். ட்ரீம் ஸ்பேஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏஐ வீடியோ ஜென்ரேட்டட் ட்ரீம் ஸ்பேஸ்னு இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இல்லை ஆப் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ டால்க் அண்ட் சிங்குன்னு காமிக்கும். ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கான இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் நீங்கள் டேரெக்டாக கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பை டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறத ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இது வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை வாய்ஸ்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கூட ப்ளே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தமிழ் பாட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் சர்ச்சில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் டைப் பண்ணிங்கன்னா நிறைய தமிழ் சாங்ஸ்லாம் வரும் அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கான சாங்கை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சாங்கை பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 30 செகண்ட்ஸை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் எந்த லைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் அனிமேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். எடிட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலரியிலே சேவ் ஆகிடும். ஜஸ்ட் உங்களுக்கு கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் பேச வைக்கவோ அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட வைக்கவோ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.